வணக்கம், இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முத நாள் வந்து ஆழ்கடலில் வலை விட்டு மீன் பிடிச்சதில் நம்ம வலையில் வந்து ஒரு பெரிய திருக்க மீன் வந்துச்சுங்க. அந்த பெரிய திருக்க மீன் வந்து சும்மா வந்தது இல்லாமல் வலையை வந்து பயங்கரமாக முறுக்கிட்டு வந்துருந்துச்சு. அது ரொம்ப பயங்கரமாக முறுக்கிருந்துச்சு. அப்படியே அந்த திருக்க மீன் வந்து முறுக்கின வலையை வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும், அப்புறம் கடலில் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்டோங்க. மதிய சாப்பாடு வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, கேர மீன் சூர மீன் ரெண்டு மீனையுமே கலந்து புளி சேர்க்காம கறி குழம்பு மாதிரி தாசனை வந்து வச்சாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. அதையும் எப்படி நாங்கள் மேக் பண்ணுறோன்னு பாருங்கள். நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கடலில் வலை விட்டால் மீன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் மீனவர்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த வலை முறுக்குதாங்க. இப்போ வந்து அந்த திருக்க மீன் வந்து வலையை வந்து எப்படி முறுக்கி வச்சிருக்கோம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போராடி தாங்க இந்த வலை முறுக்கை வந்து எடுத்தோம். அப்புறம் கடலில் வந்து காற்று அதிகமாக உள்ள காலங்களில் இந்த வலை முறுக்கு வந்து ஏற்படுங்க. நம்ம கடலில் விடுற வலை எல்லாமே இந்த மாதிரி கயிறு மாதிரி முறிக்கிறோம். அப்புறம் 1 நாள் 2 நாள் கடந்து அந்த வலையெல்லாம் எடுப்போங்க. நம்ம வலையில் வந்த வரிசுர மீன் அப்புறம் ஊமக்கொட்டா மீன் இந்த 2 மீன் தாங்க மதிய சாப்பாட்டுக்காண்டி குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ தாசனா வரிசுர மீனையும் ஊமக்கொட்டா மீனையும் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த 2 மீனையுமே தோலை உரிச்சி தாங்க க்ளீன் பண்ணணும். கடலில் வந்து மதிய சாப்பாட்டுக்கு மேக்ஸிமம் வந்து மீன் குழம்பு தாங்க எடுத்துக்குவோம். காலையில் வேணால் சேஞ்ச் ஆகும், இல்லைனா நைட்டு சேஞ்ச் ஆகும். மதியம் வந்து மீன் குழம்பு தான் மேக்ஸிமம் வந்து சாப்பிடுவோம். இப்போ தாசனா மீன் எல்லாமே வெட்டி முடிச்சிட்டாங்க. மீனெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கடல் தண்ணியில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தாங்க நல்ல தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து மே 1. உதிரத்தை உழைப்பாக்கி உலகத்தை உயர்த்தும் உண்மை தொழிலாளியை உள்ளத்தால் வணங்குவோம். அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. தாசனா ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்றிக்கிறாங்க. ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இப்போ கடுகு சேர்த்துக்கிறாங்க. கடுகு சேர்த்ததுக்கு அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மல்லியலை.
கடுகுலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தையும் மிளகாயும் சேர்த்துக்கிறாங்க. வெங்காயமும் மிளகாவும் வசங்கினதுக்கப்புறம் மல்லி இலையும் தக்காளியும் சேர்த்துக்கிறாங்க. நம்ம போட்டில் வந்து எப்போவுமே மகாராஷ்டிரா மசாலா தாங்க பயன்படுத்துவோம். இப்போ தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கிறாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்துக்கிறாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மகாராஷ்டிரா மசாலா சேர்த்துக்கிறாங்க. மகாராஷ்டிரா மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு வத்தப்பொடியுமே சேர்த்துக்கிறாங்க. வத்தப்பொடியை போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் இப்போ ஏற்கனவே வந்து மிக்சியில் அரைச்ச தேங்காவை இப்போ சேர்த்துக்கிறாங்க. இப்போ தேங்காய்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து அந்த மீனை வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குதுங்க, அதனால தேவையான அளவு தண்ணி மறுபடியும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ மிளகு பொடி வந்து சேர்த்துக்கிறாங்க. மிளகு பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு சீரக பொடியுமே சேர்த்துக்கிறாங்க. இப்போ கடைசியா தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் சேர்த்துக்கிறாங்க. குழம்பு வந்து தேங்காய் சேர்த்தனால இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குங்க, அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறாங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டுங்க. இப்போ கடைசியாக வந்து தாசனா குழம்புக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறாங்க. ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால மறுபடியும் உப்பு வந்து போட போகிறாங்க. நம்ம முன்னாடியே வந்து ஆயில் ஊற்றி கூட்டினால நம்ம கடைசியில் வந்து தாளிக்க வேண்டாங்க. இனிமேல் கொதிச்ச உடனே அப்படியே இறக்கிற வேண்டியதான். கடைசியாக வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. தாசரானா வந்து இன்றைக்கி வித்தியாசமான முறையில் செஞ்சுருந்தாங்க. முக்கியமாக புளி வந்து இன்றைக்கி சேர்க்கவே இல்லை, கறி குழம்பு ஸ்டைலில் செஞ்சாங்க. இனிமேல் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுங்க. இனிமேல் ஒவ்வொரு ஆட்களாக வந்து சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க.
உண்மையிலேயே இன்னைக்கு சாப்பாடு வந்து வேற லெவலாக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டில் வந்து எப்படி கறி குழம்பு வச்சு சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட் வந்து இருந்துச்சுங்க இந்த மீன். அதுவும் தாசனா ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நிறைய நண்பர்களோட நேம் வந்து நீங்கள் யூடியூப்ல மென்ஷன் பண்ண சொன்னீங்கன்னா மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அப்படி சொல்லியிருந்தீங்க. அதனால கொஞ்சம் எப்படி போகணுன்னு எனக்கு தெரிலங்க. இப்போ உங்களுக்கு பேர்டே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களை விஷ் பண்ணுவாங்க. சாரிங்க, உங்கள் நேம் வந்து யூடியூப்ல மென்ஷன் பண்ணல அப்படின்னு யாருமே தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. உங்கள் உறவினர்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு யாருக்கிட்ட பிறந்தநாள்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க, யூடியூப்ல கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுவாங்க. நம்ம ஆழ்கடல் மீன்பிடித்தல் வீடியோவை எபிசோட் மாதிரி போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் மற்ற எபிசோடும் பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த இன்னொரு வீடியோக்களை சந்திக்கலாம். பாய்.